ராபர்ட்டின் புரட்சி, டிராகன்களின் வீழ்ச்சி. பனிக்காலம் வரும் முன், டிராகன்கள் மீண்டும் பிறப்பதற்கு முன் ஒரு போர் நடந்தது. 7 ராஜ்யங்களையே கிழித்தெறிந்து ஒரு புயல். அதை அவர்கள் ராபர்ட்டின் புரட்சி என்று சொல்கிறார்கள். ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள், அது ஒரு புரட்சி இல்லை, அது ஒரு நரகம். அரியஸ் டார்கேரியன் ஒரு காலத்தில் நியாயமான அரசன். ஆனா அவன் மனசு மெதுவாக சிதறி போச்சு. எல்லாரையும் சந்தேகத்தோடே பார்த்தான். சின்ன சந்தேகத்துக்கே உயிரோடு எரிச்சான். கிங்ஸ் லாண்டிங்குக்குள்ளே வில்ட்ஃபயர் வைச்சிருந்தான். யாராவது துரோகம் செய்தா நகரமே எரிச்சிடணும் என்று. அதுக்கப்புறம் அவனை மக்கள் பைத்திய கிங்குன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அரியஸின் மகன் ரேகார் டார்கேரியன் அழகானவர், அமைதியானவர். அவர் பாடினா வீரர்களுக்கே கண்ணீர் வந்துடும். ஒரு நாள் ஹாரென்பால் போட்டியில் அவன் பார்வை விழுந்தது லியானா ஸ்டார்க்கை மேல. அவள் வடக்கின் காற்று மாதிரி. சுதந்திரம், புயல், சிரிப்பு. ரேகார் வெற்றி பெற்றப்போ தன் மனைவி எலியாவை விட்டுவிட்டு அந்த ரோஜா மாலையை லியானாவுக்கு கொடுத்தான். அந்த ஒரு தருணம் 7 ராஜ்யங்களையும் இரண்டாக பிளந்தது. சில மாதங்கள் கழிச்சு லியானா காணாம போச்சு. யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சிலர் அவளே போயிருப்பா அப்படின்னு கிசுகிசுத்தாங்க. அவளோட அண்ணன் பிராண்டன் ஸ்டார்க் கோபத்துல கிங்ஸ் லாண்டிக்கு வந்தான். என் தங்கையை திருப்பி கொடுன்னு சப்திச்சான். அரியஸின் பதில் நெருப்பு. அவன் ரெக்கார்டையும் பிராண்டனையும் கொன்றான். ஒருவனை எரிச்சு ஒருவனை சங்கிலியால் சாக வைத்தான். வடக்கு துக்கத்தில் மூழ்கிச்சு. வேல் கிளர்ந்தது. மழை மின்னலோட ஒரு இளம் லார்டு சத்தியம் செய்தான். நான் அவனை வீழ்த்துகிறேன். அவன் பேர் ராபர்ட் பாரதியன். ஜான் ஆரின் ராபர்ட் எடார்டும் தன் காவலில் இருந்தான். அவங்க இருவரையும் கிங்குக்கு ஒப்படைச்சு விடு என்ற உத்தரவை மறுத்தான். அவன் கிளர்ச்சி எழுப்பினான். 3 வீடுகள் இணைந்தது. ஆரின், ஸ்டார்க், பாரதியன். வடக்கிலிருந்து பனிக்காற்று வீசியது. புயல் மலைகளிலிருந்து இரும்பு வீரர்கள் வந்தார்கள். அனைத்தும் ஒன்று சேர்ந்தது டிராகனை வீழ்த்த. ராஜ்யம் நெருப்பில் மூழ்கிச்சு. ராபர்ட் ஒரு மின்னலே. அவன் சிரிச்சுக்கிட்டே போராடுவான். அவன் சுத்தியலின் ஒரு அடியில் பலர் விழுந்தார்கள். எடாக் ஸ்டார்க் அமைதியானவன், கணக்கானவன். அவன் வடக்கின் குளிர் மாதிரி. ரேகாரின் படைகள் வலிமையானவை. ஆனா மக்கள் பயத்திலிருந்து விடுதலை தேடினார்கள். அப்படித்தான் டிராகன்களின் கொடி ஒன்றுக்கு பிறகு ஒன்று விழுந்தது. அந்த நாள் வந்தது. ட்ரைடன் நதிக்கரையில் ரேகாரும் ராபர்ட்டும் நேருக்கு நேர் நின்றார்கள். ஒருவன் இசை போல மிருதுவானவன், மற்றவன் புயலின் கோபம். அவர்கள் மோதினார்கள். பிறகு ஒரு அடியில் எல்லாம் முடிந்தது. ராபர்ட் சுத்தியலால் ரேகாரின் மார்பை நொறுக்கினான். அவன் கவசத்தில் இருந்த ரூபிகள் நதிக்குள் விழுந்தன, ரத்தம் போல சிவப்பாக. டிராகன் இறந்தது. அதோடு ஒரு யுகம் முடிந்தது. ரேகார் இறந்த பிறகு ராபர்ட்டின் படைகள் நகரத்தை நோக்கி வந்தன. டைவின் லானிஸ்டர் 20,000 வீரர்களோடு வந்தான். நான் ராஜாவுக்கு விசுவாசம்னு சொன்னான். அரியஸ் கதவை திறக்கச் சொன்னான். ஆனா டைவின் துரோகம் செய்தான். நகரம் கொள்ளையடிக்கப்பட்டது. பெண்கள், குழந்தைகள் யாரும் விடப்படவில்லை. அந்த அரியசன கூடத்தில் செரஜெய்மி லானிஸ்டர் தன் வாளை எடுத்து அவன் காப்பாற்ற வேண்டிய ராஜாவையே கொன்றான். அந்த நாளில் டார்கேரியன் வம்சம் முடிந்தது. நகரம் எரிந்த பின் எடாக் ஸ்டார்க் தெற்கு பக்கம் புறப்பட்டான்.
ஒரு கோபுரம் பாலைவனத்தில் தனியே. அது ஜாயின் கோபுரம். அங்க 3 கிங்ஸ்கார்ட் வீரர்கள். அவர்கள் இறுதி ரகசியத்தை காப்பாற்றினார்கள். கடுமையான போர். 7 பேர் போனார்கள். ஒருவன் மட்டுமே திரும்பினான். அவனுக்குள் போனபோது லியானா படுக்கையில் இரத்தத்தால் மூழ்கி இருந்தான். அவள் ஒரு குழந்தையை அவன் கையில் தந்தாள். வாக்குறுதி செய்யின்னு கிசுகிசுத்தாள். அவள் இறந்தாள். அவன் அந்த கோபுரத்தை எரித்தான். அவனோடு திரும்பியது ஒரு குழந்தை, ஜான் ஸ்னோ. ராபர்ட் பாரதியன் அரசனாக முடிசூடப்பட்டான். மக்கள் களித்தார்கள். ஆனால் அவன் உள்ளம் காலியாக இருந்தது. அவன் திருமணம் செய்தது சர்சி லானிஸ்டரை, அரசியல் காரணத்திற்காக. ஆனால் அவன் நேசித்தது இன்னும் லியானாவையே. எடார்ட் வடக்குக்கு திரும்பினான். அவனோட அமைதி ஒரு ரகசியம் மேல் இருந்தது. அந்த குழந்தை யாருக்கும் சொன்னதே இல்லை. ஆண்டுகள் கடந்து போன. பாடல்களில் ராபர்ட் ஒரு வீரனாக நினைக்கப்பட்டான். ஆனால் உண்மையை அறிந்தவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வெற்றி இல்லை, அது விலை. டார்கேரியன்களின் ரத்தம் கடலுக்கு அப்பாற்பட்ட 2 குழந்தைகளில் உயிரோடு இருந்தது. விசரிஸ் மற்றும் தைனெரிஸ். ஒரு நாள் அவங்க திரும்புவாங்க. நெருப்பு முழுமையாக அணையாது. அது காத்திருக்கும் காற்றுக்காக. பல வருடங்கள் கழித்து ராபர்ட் கோட்டையின் மேல் நிலையில் நின்று வானத்தை பார்த்தான். அவன் முகத்தில் வயது, மனதில் வெறுமை. அவன் நினைத்தது ஒரே ஒரு விஷயம், லியானா. அவன் ஒரு ராஜ்யத்தை வென்றான். ஆனால் தன் இதயத்தை இழந்தான். தூரக் கடலில் ஒரு வெள்ளி முடிப்பெண் நட்சத்திரங்களை நோக்கி நிற்கிறாள். அவள் கனவு காண்கிறாள். வீடு, நெருப்பு, பழி. அந்த சக்கரம் மீண்டும் சுழல ஆரம்பிச்சது. இதுதான் அந்த புயல். ஒரு யுகத்தை முடித்த புயல். ஒரு இரும்பு ஆசனத்தை கட்டிய போர். மற்றும் ஒரு பாடம். நெருப்பு, இரத்தம் ஒருபோதும் மாறாது.